காஞ்சிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவை முன்னிட்டு பல்வேறு வகையான பழங்கள் விநியோகிக்கப்பட்டிருந்தன. பழங்களை வாங்க மக்கள் முண்டியடித்துக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை உடைய செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன் வழங்க நாம் கேட்கலாம். துரை வெங்கடேஸ்வரன், விரிவான விவரங்கள். வணக்கம் ஷாம். தமிழகத்திலே கோடை வெயிலின் தாக்கமானது அதிகரித்து வாட்டி வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு கட்சியினர் தொடர்ந்து இந்த தண்ணீர் பந்தல்களை அமைத்து வருகிறார்கள். இந்த நிலையிலே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலே வீதிகள் வழியாக இந்த தண்ணீர் பந்தல்களை அமைத்திட அந்த தலைமை கழகமானது நேற்றைய தினம் அறிவுறுத்தியிருந்தது. இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களிலே தாவேக்காவினர் தண்ணீர் பந்தல்களை அமைக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே காஞ்சிபுரம் மாநகரம் சார்பிலே அதன் செயலாளராக இருந்து வரக்கூடிய மதன்குமார் ஏற்பாட்டின் பேரிலே காஞ்சிபுரம் மாநகருக்கு உட்பட்ட கச்சபேஸ்வர் திருக்கோவில் அருகே சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே பட வகைகளும் அதே போன்று குளிர்பான வகைகளும் அந்த படங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளராக இருந்து வரக்கூடிய தென்னரசு அந்த விழாவிலே கலந்து கொண்டு இந்த திறப்பு விழாவிலே கலந்து கொண்டு திறந்து வைத்த நிலையிலே அந்த படங்கள் அனைத்துமே அந்த திறப்பு விழா காணப்பட்ட 10 நிமிடங்களிலேயே அந்த பழமானது மொத்தமாக பழங்கள் ஒவ்வொரு பொதுமக்கள் அங்கங்கே கூடி நின்று முண்டியெடுத்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் முன்னெடுத்து அந்த பழங்களை அள்ளி சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியிலே பிரதான சாலையாக இருந்து வரக்கூடிய இந்த சாலையிலே தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவை ஒட்டி பொதுமக்கள் அந்த பழ வகைகளையும் தங்களது பைகளிலும் கைகளிலும் அள்ளி சென்று அந்த முண்டியெடுத்துக் கொண்ட சம்பவமானது அந்த பகுதியிலே ஒரு பரபரப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே இந்த தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவை ஒட்டி இந்த பழ வகைகளையும் குளிர்பான வகைகளையும் இந்த தாவேக்காவினர் இந்த தலைமை கழகத்தின் அறிவுறுத்தல் வழங்கிய மறுநாளிலேயே இந்த ஏற்பாடுகளானது செய்யப்பட்டு இந்த திறப்பு விழா கண்டிருப்பதன் நிலையிலே இந்த படங்களை தற்போது முன்னெடுத்துக் கொண்டு பொதுமக்கள் எடுத்துச் சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஷ்.